ஹாய் வெல்கம் டு எஸ்பி ஆர்மி யூடியூப் சேனல். இத்தனை நாள் என்னென்ன விஷயமோ கேள்விப்பட்டோம். அதுவே நம்மளால தாங்க முடியல. ஏடிஎம்கே டிஎம்கே கூட்டணி இவங்க ஆட்சியை சரிக்கிறதுக்கு அவங்க வந்து 2 பேரும் கூட்டணி சேர்ந்து ஆட்சி பிடிக்க போறாங்க. மக்கள் காரி துப்புனதால அதை நிறுத்திட்டாங்க. ஆனா இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள்லாம் அவ்வளவு மோசமா இருக்கு. ஒரே ஒரு கட்சி அளிக்கிறதுக்கு, அதாவது இவங்க ஊழல் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. ஊழல் பண்றவங்களை தூக்கி உள்ள போட்டு அவங்களையும் ஊழல் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் மக்களால மக்களால அரசியல்வாதிகளால தாங்க முடியல. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி சீமான் இவங்க சீமான், ஸ்டாலின், உதயநிதி எல்லாம் சேர்ந்து ஒருங்கிணைந்து இவங்கெல்லாம் சேர்ந்து மொத்தமா இவங்க பிளான் பண்றாங்க. நாம இங்க நிக்கலாம், அவங்க நிக்கலாம், இவனை எப்படியாவது இந்த இதுல தோக்கடிச்சு 6 மாசத்துல வீட்டுக்கு அமிச்சிடணும். ஆனா இவர் எப்பேற்பட்ட ஆளு? ஊழல் பண்ற, அதாவது ஒரு அரக்கனை அழிக்கணும்னா ஒரு குட்டி குட்டி அரக்கனை தூக்கி உள்ள வச்சு அவங்களை அழிக்கிறதுல ஒண்ணும் தப்பு கிடையாது. அதாவது இவன் தான் மெகா கொள்ளக்காரன். யாரு? டிஎம்கே. அவன் கொள்ளை அடிக்கிறதுல கால்வாசி கூட மத்தவன் கொள்ளை அடிக்க மாட்டான். அதனாலதான் ஏடிஎம்கேல இருந்து நிறைய பேரை தூக்கி இதுல வச்சிருக்காங்க. வச்சு பொறுப்பு கொடுக்கறதுக்குல்ல, அவங்கள கொள்ளடிக்காம இவங்க பார்த்துப்பாங்க. ஏன்னா வந்து சேர்ற இடம் அப்படி. அதனால இந்த பொய் பேசுறது, அவதூறு பரப்புறது இதெல்லாம் இவங்க நிறுத்திக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா இருக்கிறதுலயே கேவலமான கட்சின்னு பாத்தீங்கன்னா டிஎம்கே அடுத்தது நாம் தமிழர் கட்சி தான். எல்லார்கிட்டயும் 1000 கோடி, 2000 கோடி, 3000 கோடி பட்டிமன்றம் பாருங்க, மாநாடு நடத்தணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு சைட்ல 2 கோடி ரூபாய் கார் வாங்குறாரு, பையன் 50 லட்சம் ரூபாய் கட்டி படிக்க வைக்கிறாரு. அந்த காசுல எல்லாம் மாநாடு நடத்த முடியாதா? இவர் மக்களுக்காக தானே வாழ்றாரு, மக்களுக்காக தானே இருக்காரு. கொடுத்து பண்ண வேண்டியது தானே. அவர் ஒன்னும் உழைச்சு சம்பாதிச்ச காசு இல்ல. எல்லார்கிட்டையும் பெட்டி பெட்டியா வாங்கி தானே இதை பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு தானே நடுவுல ஓவரா பேசிட்டாருன்னு டிஎம்கே ஓரமா பேசிட்டாருன்னு தான் தூக்கி ஜெயில தூக்கி போட்டாங்க. கடைசியில அங்க இருந்தே ரிலீஸ் ஆகி இதுக்கப்புறம் டிஎம்கே பேசக்கூடாதுன்னு வந்தவர் பேச ஆரம்பிச்சாரு. ஏடிஎம் யார பத்தி? சாரிங்க, டிவிகே பத்தி. இன்னைக்கு வரைக்கும் இழிவா பேசுறதுல அடிச்சுக்க அவங்க ஆளே கிடையாது. சாட்டையும் சரி, சீமானும் சரி, அவங்க கட்சி உறுப்பினர்கள்லாம் பெரியார பேசின விதம்லாம் அவ்வளவு ஒஸ்டா இருக்கும். நீங்க சில வீடியோஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் நான் எடுத்து போட்டா எனக்கே அருவருப்பா இருக்கும் அது கேட்கறதுக்கு. அந்த அளவுக்கு மோசமா பேசியிருப்பாங்க. இன்னைக்கு இவங்க 4 பேர், எத்தனை பேர் சேர்ந்தாலும் சரி, நீங்க 4 பேர் சேர்ந்தாலும் சரி, 10 பேர் சேர்ந்தாலும் சரி, இனிமேட்டு இவங்களை அழிக்கிறதுக்கு நடக்காத கதை. ஏன்னா மக்களுக்கு நேரடியா போய் எல்லா ஹெல்ப்பையும் பண்றாங்க, எல்லா ஹெல்ப்பையும் செய்யறாங்க. அதுக்கு உதாரணமா இப்ப 56 வருஷமா பஸ்ஸே விடாத இடத்துக்கு பஸ் விட்டுருக்காங்க. ஒரு கோயிலுக்கு, வழியே இல்லாத கோயிலுக்கு இடம் ரெடி பண்ணி வழி பண்ணி அதுக்கு அவங்க கூடயே இருந்து மக்களோட மக்களா கோயில் கும்பாபிஷேகம் வரைக்கும் நடத்திட்டு வராங்க. மக்களுக்கு கோயில் போற வழிய மிந்திலாம் அரசியல் அதிகாரிங்கன்னா பிச்சுட்டு உள்ள ஸ்ட்ரெயிட்டா போவாங்க. இப்ப லைன்ல நின்னு போறாங்க. மக்களோட மக்களா நிக்கிறாங்க இப்ப தமிழக வெற்றி கழகத்துல. அதனால யாரு நினைச்சாலும் ஆட்டவும் முடியாது, அசைக்கவும் முடியாது. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். See you, bye bye from your ASP Army யூடியூப் சேனல்.